இந்த விலாக் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி எனக்கு எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தர வாக்கில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். அண்ட் எப்போதுமே ஆடிப்பெருக்குக்கு புது ட்ரெஸ் போடுவேன். இந்த வாட்டி இந்த சாக்லேட் கலர் குர்த்தா செட் வாங்கியிருந்தேன். ஸோ பூஜா ரூம் போயிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றியாச்சு. அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஏர்த்தி கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த துப்பட்டாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். தலை நல்லா சிக்கு எடுத்து சிரம் போட்டுக்கிட்டேன். போட்டு பெருசாக ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு எனக்கு தோணலை. ஸோ சிம்பிளாக வந்து கிளிப் கொத்தி முடிச்சாச்சு. அப்புறம் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்கின் ப்ரெப்போடு முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த லிப் பாம் பாருங்களேன், மேட்சிங். அப்புறம் லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு என் ஐப்ரோஸ் லைட்டாக க்ரூம் பண்ணிட்டேன். அப்புறம் காஜல் பார்த்தா ஷார்ப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஷார்ப் பண்ணி அதுவும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பொட்டு ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் பர்ஃப்யூம்ஸ்லாம் போட்டுட்டு இந்த ஜிம்கி பாருங்களேன், இது வாங்கி 4 இயர்ஸ் ஆச்சு. சுகுணா கல்யாண மண்டபம் கோயம்புத்தூரில் வாங்கினேன் எக்ஸிபிஷனில். அப்புறம் மல்லிப்பூ, வாட்ச், இதான் என்னோடய அவுட்ஃபிட். நல்லாயிருக்கா? என்னதான் ரெடி ஆனாலும் ஆஃப்டர் மேரேஜ் இந்த குங்குமம் வைக்கலைன்னா கம்ப்ளீட்டே ஆகாது. அண்ட் இன்றைக்கிக்கு இதுதான் என்னோடய உருளி டெக்கார். ரொம்ப தூரம்லாம் போகலை. பக்கத்தில் வந்து வடபழனி முருகன் கோவில் இருக்குது. அங்கே தான் போகலான்னு கிளம்பியிருந்தேன். ஒரு 4:30 மணி மாதிரி நட திறந்ததும் டக்குன்னு தர்ஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு 5:15 போல் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அண்ட் உங்கள் ஆடிப்பெருக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.